ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. கற்பார் இராமபிரானையல்லால் மற்றுங் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. நம்மாழ்வாருடைய அழகான பாடல் இது. கல்விக்கு விஷயம் ராமச்சந்திரன். யாரும் நம் வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்து காட்ட, சரியான வழியில் அமைத்துக் கொள்ள ராமனின் கதையை படிக்க வேண்டும். ராமன் கதை நேர்மைக்கோர் எடுத்துக்காட்டு. சத்தியம், பித்ருவாக்கிய பரிபாலனம், சர்வபூதங்களிடத்தும் தயை, கருணை ஆகிய அனைத்தும் மொத்த உருவெடுத்ததுதான் ராமச்சந்திரன். அவனையும் விஞ்சிவிடக்கூடிய பெருமை பெற்றவள் சீதை. இன்றும் எங்கெல்லாம் ராமனும் சீதையும் உரைகிறார்களோ அங்கு சென்று விக்கிரக ரூபத்தில் அவர்களை சேவித்தாலும் நமக்கும் சத்தியமும் நேர்மையும் ஜீவ காருண்யமும் அவசியம் பிறக்கும். ஆகவேதான் இப்போது எருமவெட்டிப்பாளையம் பெயர் சொல்லும் போது உங்களுக்கு சந்தேகம் வரும். இப்போதுதானே ஜீவ காருண்யம் என்று கூறினீர், பின் ஏன் எருமையை வெட்ட வேண்டும்? இரண்டும் பொருந்தவில்லையே என்று கேட்கலாம். மகிஷாசுரமர்தினின்னு கேள்விப்படுகிறோம். மகிஷாசுரனை முடித்து கொடுத்த தேவி. அப்ப மகிஷ வடிவத்தில் அசுரன் வந்தான், தீய சக்தியை அழைத்தாள் தேவி. இதில் எந்த குற்றமும் இல்லை. மக்கள் நலன் பேண வேண்டுமானால் தீயவைகளை அழித்துத்தானே தீர வேண்டும். ஓர் மரம் அல்லது செடி நன்கு வளர வேண்டுமானால் பக்கத்தில் இருக்கும் களையை பிடுங்கி எறிந்தால் தான் முடியும். களையும் ஒரு செடிதானே, அது வளரட்டுமே என்று யாரும் கூற மாட்டார்கள். களை வளர்ந்தால் செடி தழைக்காது. பூச்சி பொட்டு பிடித்தால் மரம் செடி கொடி முளைக்காது. காற்று கரு படித்தால் நெல் கதிரே வாங்காது. ஆகவே தீய சக்திகளை அழிக்க வேணும், நல்லதை ரட்சிக்க வேண்டும். அதனால் தான் இவ்வூர் எருமவெட்டி பாளையமாய் மகிஷாசுரமர்தனன் நடந்ததையே விளக்கிக் கொண்டு உள்ளது. இன்று நாம் மகாபாகியம் செய்திருக்கிறோம். ராமனை சேவிக்க போகிறோம். இங்கிருக்கும் ராமன் பேரழகோடு எழுந்துருளி இருக்கிறார். முதலில் ராமனை தரிசித்துக் கொள்வோம். அவருடைய திருவஞ்சனத்தை சற்று நேரம் சேவிப்போம். பின்னால் அடுத்த நாள் சந்திக்கும் போது அலங்காரம் செய்யப்பட்ட ராமனை சேவித்துக் கொள்ளுவோம். உற்சவர் 2.5 அடி உயரத்தில் அத்யத்புதமாக எழுந்துருளி உள்ளார். சித்திர ரூபத்தில் படக்காட்சியாக உற்சவரை சேவித்துக் கொள்ளுவோம். பலவிடங்களில் ராமன் 5 அடி உயரத்தில் உள்ளார், 6 அடி உயரத்தில் உள்ளார். சிலை ரூபத்திலேயே, அதாவது கற்சிலையாக இல்லாமல் வெண்கலச் சிலையாகவோ பஞ்சலோக சிலையாகவோ அப்படியே மிக உயர்ந்த வடிவத்தோடே ராமன் இருக்கும் இடங்கள் உண்டு. தில்லைவளாகங்கிற இடம் கண்டிப்பாக ஒரு நாள் செல்வோம். அவ்விடத்தில் பார்த்தால் இவர் மூலவரா உற்சவரா என்கிற வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருப்பார். இங்கே ராமன் உற்சவமூர்த்தி உயரமான வடிவத்தில் எழுந்துருளி இருக்கிறார். அருகே லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேய சுவாமி இவர்களையெல்லாம் சேவித்துக் கொள்கிறோம். இதோ அமர்ந்த திருக்கோலத்தில் ராமன். இந்த கோயிலுக்கு திருநாமம் கோதண்டராம சுவாமி கோயிலே. ஆனால் இந்த ராமன் தன்னுடைய திருமடியில் சீதையை அமர்த்தி கொண்டிருக்கிறார். தனித்து லக்ஷ்மணன் இருக்கிறார். ராமர் தனியே, லக்ஷ்மணன் தனியே, சீதை தனியே. இப்படித்தான் எல்லாவிடத்திலும் சேவித்திருக்கிறோம். ஆனால் இங்கே அப்படி அல்ல. வேறுபட்ட அழகான சிறப்பு வாய்ந்த திருக்கோலம். ராமனுடைய ஆசனம் பீடம். அந்த பீடத்தின் இரு மருங்கிலும் அதீதமான வேலைப்பாடுகள். இந்த வேலைப்பாடுகளை பார்த்தாலே பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் என்பது தெற்றென விளங்கும். ராமனுடைய முகம் ரொம்ப தீக்ஷ்ணமான அழகான முகம். தன்னுடைய திருமடியிலே சீதாதேவியை அமர்த்தி கொண்டிருக்கிறார். வலது திருக்கை அபயஹஸ்தம். ஆனால் நம்மை குறித்து அபயம் காட்டுமாறு அல்ல, சீதாதேவியை குறித்து அபயம் காட்டுமாறு பிடித்திருக்கிறார்.
கை விரல்களை சேவித்தால் உபதேச முத்திரை போலும் தோற்றம் அளிக்கின்றன. நம்மாழ்வார் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி உள்ளார். அவருடைய திருக்கைகளை சேவித்தால் அது அவருக்கே உபதேசிக்குமா போலே இருக்கும். தனக்கு தானே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரடி சுடரடி தொழுதழன் மனனே என் மனனே எனக்கு தனக்கே உபதேசிக்குமா போலே உள்ளார். அதே போல ராமன் தனக்கா உபதேசித்துக் கொள்கிறார். ராமன் தனக்கு உபதேசிக்க வேண்டுமானால் என்ன உபதேசிக்கலாம்? எப்போதும் நாம் ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும், எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும், எப்போதும் எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தோட நாமே இருக்க வேண்டும். இதைத்தான் அவர் கூறிக்கொள்ளலாம். கூறிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. எப்போதும் ராமன் அப்படித்தான் இருக்கிறார். அப்ப அழகான திருக்கோலம் இதோ. ராமனுக்கு திருமஞ்சன காட்சி. எவ்வளவு பால், எத்தனை தயிர், மஞ்சள் காப்பு, தேன், பஞ்சாமிருதம், சுத்தமான தீர்த்தம், இது அத்தனையினாலும் வரிசையாக திருமஞ்சனம் நடைபெறுகிறது. விக்கிரகத்துக்கு ஆராதிப்பது கர்மயோகத்தின் ஒரு பகுதியாகவே கண்ணன் கீதையில் சாதிக்கிறார். ஆகவே நாம் பெருமானுக்கு பூசித்தல், அவருக்கு திருமஞ்சனம் செய்தல், பூச்சூட்டுதல், சாத்துமுறை பாசுரம் சேவா காலம் செய்தல், வேதத்தை ஓதுதல், தூபம், தீபம், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு உபச்சாரம் செய்தல், சத்திரம் சாமரம் விசிறி வீசுதல், அதே சமயத்தில் சாமரம் வீசுதல், இதெல்லாம் பெருமானுக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்கள். இந்த உபச்சாரங்கள் 16 வகை உபச்சாரம்னு சொல்லுவார்கள், 32 உபச்சாரங்கள்னு சொல்லுவார்கள். இந்த உபச்சாரங்களை செவனே செய்ய வேண்டும். ஏது மறந்தாலும் பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவதற்கு மறப்பதே கூடாது. பெருமானுக்கு அழகான திருமஞ்சனம் என்று அன்று ராம பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் ராமன் திருமஞ்சனம் கண்டருளினான். சடைமுடியை களைந்தான், பொன்முடியை புனைந்தான். புனைந்தனன் மௌலி என்கிறார்கள் தமிழர்கள். மௌலி புனைந்தார், நந்தி கிராமத்தை விட்டு அயோத்தி பட்டணத்தை அடைந்தார். இதெல்லாம் அங்கே. அதே போல இங்கேயும் ராமன் வடக்கு நோக்கித்தான் எழுந்தருளி உள்ளார். வடக்கே இருக்கும் அயோத்தியாபுரி, அதை நோக்கியேதான் எருமவெட்டிப்பாளையத்தில் பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். இன்று ராமனை திருமஞ்சன திருக்கோலத்தில் சேவித்துக் கொண்டோம். இனி அடுத்த நாள் அலங்காரம் பண்ணின திருக்கோலத்தை சேவிக்கலாம். அதற்கு முன்பாக இப்போது 57வது சர்க்கம், அயோத்தியா காண்டத்தில் 57வது சர்க்கம். சுமந்திரன் கங்கக்கரையிலிருந்து தேர ஓட்டிக்கொண்டு அயோத்திக்கு திரும்புகிறார். சுமந்திர உபாவர்த்தனம் கதையித்வாது துக்கார்த்தா சுமந்திரேண சிரம்சா ராமே தட்சிண கூலஸ்தே ஜகாம ஸ்வகிருஹம் குஹ. குஹப்பெருமானும் சுமந்திரனும் நின்றார்கள். குஹன் ஓடத்தை ஓட்டிக்கொண்டு தெற்கு கரைக்கு கொண்டு போய் விட்டார். திரும்ப வடக்கு கரையை அடைந்து விடுகிறார். ராமனை தெற்கு கரையில் இறக்கிவிட்டேன், ராமன் நடந்து போய்விட்டான், என்னை பின்தொடர்வதற்கு அனுமதி இல்லை, ஆகவே சுமந்திரா நான் திரும்ப வந்து விட்டேன் என்று குஹன் அக்கரைக்கு ராமன் போய் சேர்ந்த செய்தியை, தெற்கு கரை அடைந்து விட்டான் என்னும் செய்தியை சுமந்திரரிடத்தில் தெரிவித்தார். பரத்வாஜ அபிகமனம் பிரயாகேச்ச சபாஜனம் ஆகிரேர்கமனம் தேஷாம் தத்ரஸ்தைர் அபிலக்ஷிதம் அனுஜ்ஞாதः சுமந்திரோத யோஜயித்வா ஹயோத்தமான் அயோத்தியாமேவ நகரீம் பிரயயௌ காட துர்மனாக. குஹன் மேலும் செய்தி திரட்டுகிறான். தெற்கு கரையில் ராமனை இறக்கி விட்டோமே, அங்கிருந்து ராமன் எங்கு சென்றார்? பிரயாகைக்கு போனார், பரத்வாஜரை கண்டார், அவர் வழிகாட்ட சித்திரகூடத்தை நோக்கி போகிறார். இதெல்லாம் ஆங்காங்கிருந்த மக்கள் மூலம் செய்தியை சேகரித்தான் குஹன். குஹன் சுமந்திரனிடத்தில் விண்ணப்பம் செய்தான். சுமந்திரனும் மனதுடைந்து போனார். 2 நாட்கள் காத்திருந்து பார்த்தோம், ராமன் குரல் கொடுப்பதாக இல்லை. ஆசையா எதிவா ராமஹா புனഃசப்தாபயேதிதி. சுமந்திரா வா, நம்மால் நடக்க முடியவில்லை, தேர கொண்டு வா என்று ராமன் கூறுவான் எதிர்பார்த்தான் சுமந்திரன். ஆனால் அது நடக்காமல் போகவே மனதுடைந்து போய் தன் குதிரைகளை கட்டி கொண்டு தேரோடு ஊருக்கு திரும்புகிறான். ததஹ சாயான்ன சமயே திதீயே ஹனி சாரதி அயோத்தியாம் சமனுப்பிராப்ய நிரானந்தாம் ததர்ஷா சசூன்யாமிவ நிஷப்தாம் திருஷ்ட்வா பரமதுர்மனாக சுமந்திர சிந்தையாமாச சோக வேக சமாஹதஹ. திரும்ப ஊருக்குள் நுழையும் போதே சந்திரனை இழந்த ஆகாசத்தை போலே ஊரே நாடே சோபை இழந்திருந்தது. இவ்வளவு சோகத்தில் அந்த நாட்டை சுமந்திரன் கண்டதில்லை. மனத்தில் கனத்தோடே மெதுவே தேர ஓட்டி கொண்டு வருகிறான். இது சிந்தாபரஹ கச்சின்ன சகஜாசாஸ்வ சஜனா சஜனாதிபா ராம சந்தாப துக்கேன தக்தா சோகாக்னினா புரி. ஏற்கனவே இந்த நதிகள், இங்கிருக்கக்கூடிய வீடுகள், ஆங்காங்கிருக்கும் வீதிகள், எத்தனை குதிரை ஓடும்,
எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை ஆனை, எத்தனை வியாபாரிகள் போய் வருவார்கள். இன்று அனைத்தும் களையிழந்து போயிருக்கிறதே. ஒருத்தர் கூட வீதிகளில் காணோமே. நல்ல வேளை இவருடைய குதிரை குளம்புலி கேட்டவுடன் மக்களெல்லாம் எதிர்த்து ஓடி வந்தார்கள். சுமந்திரா, அழைத்து வந்து விட்டாயா? ராமனை கூட்டி போனாயே, எப்படியாவது சமாதானப்படுத்தி ராமனை திரும்ப கொண்டு வந்தாயா? சீதை எங்கே? இலக்குவன் எங்கே? தேர் எங்கே? உன் தேரின் பின்னே ராமன் வருகிறானா? தனித்து வரச் சொல்லிவிட்டு நீ முன்னே வந்தாயா? எங்களுக்கு செய்தி சொல்லுவதற்காக வந்தாயா? ஒருவேளை பின்ன ராமன் வருவனோ? சூரியோதயம் பின்னே வந்தால் அருணோதயம் முன்னே, யானவரும் பின்னே, மணி யோசவரும் முன்னே, அதப்போல் சுமந்திரா நீ முன்னே வந்தாயா? என்ன பதில் கூறுவான் சுமந்திரன்? வாய் அடைத்து போய், ஒன்றுமில்லை, ராமன் காட்டுக்கு ஏகினான், நம்மை திரும்ப அனுப்பிவிட்டான். சுமந்திரம விதாவந்தா சதசோத சஹசிரசா குவராம இது பிரிச்சந்தா சூதம் அபியத்ரவான் நரஹ குவராம எங்கே ராமன், எங்கே ராமன், இலக்குவன் எங்கே, சீதை எங்கே என்று கேட்டு நூற்றுக்கணக்கானோர், ஆயிரக்கணக்கானோர் கேட்டார்கள். ஆனால் தழுதழுத்த குரலோடைய சுமந்திரன் பதில் கூறுகிறான். தேஷாம் சசம்ச கங்காயாம் அகம் ஆப்ருச்ச ராகவம் அனுஜ்ஞாதோ நிவிருத்தோஸ்மி தார்மிகேன மகாத்மனா. நான் கேட்டேன் மக்களே, கூட வருகிறேன், எப்படியாவது உன்னை திரும்ப கூட்டி போக வேண்டும் என்று ராமனிடத்தில் வேண்டினேன். ஆனால் ராமனோ, நாட்டு மக்களோடு சேர்ந்திருப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை, சுமந்திரா நீ நம்மோடு இருக்கக்கூடாது, திரும்ப போ என்று என்னை பின்தொடர மறுத்து விட்டான். ஆகவே நான் திரும்ப வேண்டியதாக போயிற்று. கிம் சமர்த்தம் ஜனஸ்யாஸ்ய கிம் பிரியம் கிம் சுகாவகம் இது ராமேண நகரம் பித்ரேவ பரிபாலிதம். நகரத்து மக்கள் எல்லாம் மிகவும் மயங்கி போய், இனி ராமனை மறந்திருக்க வேண்டியது தானா? மறக்க முடியாதே, அவரோ மறைந்து போய்விட்டாரே, இப்போவாவது நாளை வருவாள், நாளை மறுநாள் வருவார் என்று காத்திருந்தோம். போன வேகத்தில் 2வது நாள் மாலை சுமந்திரன் திரும்ப வந்து விட்டான். இனி எப்போதும் 14 ஆண்டுகள் கழித்துத்தான் ராமனை பார்ப்போமா? அதுவரை நாம் இருப்போமா? தசரதம் மன்னவன் இருப்பரா? ஏதும் தெரியாமல் தவித்தார்கள். 7 கட்டு மாளிகையை வேகமாக கடந்தான் சுமந்திரன். சோபதீர்கரதா சீக்கிரம் ராஜவேஷ்ம பிரவிஷ்யச்ச கக்ஷ்யாக சப்தாபிசக்ராம மகாஜன சமாகுலாக. பெரும் மக்கள் திரளை தாண்டினான். நீந்தி கடந்து வாயிலேயே தேரை நிறுத்திவிட்டு 7 கட்டுகளை வேகமாக கடந்தான். ததா தசரத ஸ்திரீணாம் பிராசாதேப்யஸ்ததஸ்ததா ராமசோகாபிதப்தானாம் மந்தம் சுஷ்ராவ ஜல்பிதம் சஹராமேண நிர்யாதः வினாராமமிஹாகதः சூதः கிம் நாம கௌசல்யாம் குரோஷந்தீம் பிரதிவக்ஷதி. அப்போது தசரதன் 8வது கட்டில் இருந்தார். சுற்றி கௌசல்யை சுமித்திரை இருந்தார்கள். வந்திருக்கிறான் சுமந்திரன், உன் மகனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறான் என்று தசரதனிடத்தில் தாதியர் கூறினர். கேட்டே மயக்கமடைய தொடங்கினான் தசரதன். சுமந்திரன் நுழைந்தான். சப்ரவிஷ்யாஷ்டமீம் கக்ஷ்யாம் ராஜானம் தீனமாதுரம் புத்திரசோக பரித்யூனம் அபஷ்யத் பாண்டுரே கிருஹே சதூஷ்ணீமேவ தச்ருத்வா ராஜா விகதமானசா மூர்ச்சிதோ ஞபதத்ரூமௌ ராமசோக அபிபீடிதா. சுமந்திரன் வந்திருக்கிறேன், வணக்கம், ராமனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், ராமனை காட்டில் விட்டு வந்தேன். இந்த செய்தி காதில் பட்டவுடன் ஹா ராமா என்று சொல்லிக்கொண்டே மயங்கி கீழே சரிந்தான் தசரதன். பக்கத்தில் இருக்கும் கௌசல்யை தட்டி எழுப்புகிறாள். தசரதரே, ஏன் ராமனை பற்றி செய்து கொண்டு வந்திருக்கிறார், கேட்க மாட்டீரா? அனுப்புவதற்கு முன்னால் யோசித்திருக்க வேண்டும். இப்போது பரிதவித்து லாபமில்லை. எங்களுக்குள் கைகேயி இருக்கிறாள், ஆகையால் ராமனை பற்றி செய்தி கேட்டால் அவளுக்கு பிடிக்காது என்று நினைக்கிறீரா? கவலை வேண்டாம், கைகேயி எங்கள் மத்தியத்தில் இல்லை. தேவயஸ்யாபயாத்ராமம் நானு பிருச்சசி சாரதிம் நேகதிஷ்டதி கைகேயி விஸ்ரப்தம் பிரதிபாஷ்யதாம் ததஸ்தம் அந்த புரநாதமுத்திதாம் சமீக்ஷ விருத்தாஸ்தருணாச்ச மானவாக ஸ்திரியச்ச சர்வாருது சமந்ததः புறம் ததாசீத் புனரேவ சங்குலம். அக்கத்தில் இருக்கும் எல்லாரும் சேர்த்து தசரதனை எழுப்ப, அப்படி சொல்லாத கௌசல்யே, அவள் இருப்பாள் என்று பயந்தா ராமனை பற்றி கேட்காமல் இருப்பேன்? ராமனை பற்றி கேட்கால் என் உள்ளம் தாங்காது, அதற்காக மயந்தி செறிந்தேன், மன்னித்து விடு. ஹே சுமந்திரா, என்ன செய்தி கொண்டு வந்தாய், கூறு என்று தசரதன் கேட்கிறான். சுமந்திரன் கூறிதனை காத்திருந்து கேட்போம். ஒரு அறிவிப்பு. பிப்ரவரி மாதம் 13, 14, 15 ஆகிய 3 தேதிகளில் மாலை 6:30 மணிக்கு சென்னை டி நகர் டிபி ரோடில் உள்ள பத்மாசேஷாத்ரி பள்ளி வளாகத்தில் பாரத் கலாச்சாரில் அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. பகவத்கீதை 3வது அத்தியாயம். These discourses would be in English. All are welcome, especially the youth. Question answer session உண்டு.
அவசியம் அனைவரும் கலந்து கொள்ளணும்னு வேண்டுகிறேன்.